தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/7/2026 சனிக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 12:34 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். பொதுவாக 2ஆம் இடம் என்ன அப்படின்னா, நமக்கு உங்க ஜாதகத்தை நீங்க புரட்டி பாருங்க. லக்னம்னு ஒன்று இருக்கும், லானா போட்டிருக்கும், சந்திரன் ஒன்று இருக்கும். இது சந்திரா லக்னம், அது லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம். உங்களுடைய வாக்கு எப்படி இருக்கு, குடும்பம் எப்படி இருக்கும், தனம் எப்படி இருக்கும், பணம் அப்படிங்கிறது. பொதுவாக ஃபைனான்ஸ் நல்லா இருக்கும். இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு பாடல், சினிமா பாடல், காசைதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடான, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படிமா. பணத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, அபிராமி பற்றி எழுதுகிற பாட்டில் கூட தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும்னு சொல்றதுல முதல் வார்த்தை தனம் தரும்னு போட்டிருக்காரு. ஆக பணபலம் நமக்கு இருந்தால் தான் எதையும் செய்யலாம், சாதிக்கலாம். ஆகையினாலே தான் அந்த 2ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான இடம். அந்த 2ஆம் இடம் எப்படி இருந்தால் அதில் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. 2ஆம் இடம் மூலம் அறிந்து கொள்ளும் ரகசியங்கள் பல உண்டு, எடுத்துரைப்போம் திரண்ட செல்வம் இவர்க்கு உண்டா. முதல்ல செல்வ நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தோன்னா 2ஆம் இடத்தை பார்த்தாலே அவர் சொந்த தொழில் பண்றவரா இல்லை அடிமைக்கு இருக்கிறவரான்னு தெரிஞ்சுக்கலாமா. திரண்ட செல்வம் இவர்க்கு உண்டா, தெய்வீக பற்றுண்டா, வறண்ட நிலை மாறிடுமா, வளர்ச்சிக்கு வழி என்ன, நிரந்தரமாய் உறவுண்டா, நேசிக்கும் நட்பு நிலை, குறைந்தபட்ச ஊதியமா, குடும்ப நிலை எப்படியோ. அதாவது 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். திடீர்னு வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் சனி இருந்தா நட்பெல்லாம் பகையாகிடும். திடீர்னு சண்டை போட்டுருவாங்க. அவங்களுக்கு நீடித்த நட்பும் இல்லை, நீடித்த பகையும் இல்லை. ஆகையினாலே அவர்கள் நட்பாகுவது அப்படின்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் அவர்களுக்கு இந்த அன்பு காட்டக்கூடிய அந்த அமைப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அவர்கள் கொஞ்சம் மாறிக்கணும். வறண்ட நிலை மாறிடுமா, வளர்ச்சிக்கு வழி என்ன, நிரந்தரமாய் உறவுண்டா, நேசிக்கும் நட்பு நிலை, குறைந்தபட்ச ஊதியமா, குடும்ப நிலை எப்படியோ, அறிந்து கொள்ள உதவும் இடம் அழகான 2 என்று புரிந்து கொள்வீர். முக அமைப்பின் முழு வடிவம், கற்பனைகள், பரிந்துரைக்கும் ஆலயங்கள் பலவும் இதில் அறிந்திடலாம்ங்கிற. இதெல்லாம் அதில் தெரிஞ்சுக்கலாமா. எந்த ஆலயம் போனால் நமக்கு ஃபைனான்ஸ் நல்லா வரும், வசதிகள் பெருகும், வாழ்க்கை வளமாக இருக்கும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும்னா எந்த கோயிலுக்கு போகணும். எல்லாருக்கும் தெரியும், லட்சுமியை கும்பிடலாம், வெங்கடாஜலபதியை கும்பிடலாம், திருப்பதி சென்றால் ஒரு விருப்பம் நிறைவேறும்னு கவியரசு கண்ணதாசன் சொன்னார். இருந்தாலும் நம்ம ஜாதக ரீதியாக எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டோம்னா நமக்கு பணபலம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆக ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தில் இவ்வளவு ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. இவற்றை பற்றி எல்லாம் உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 2இல், வெற்றிகள் ஸ்தானாதிபதி புதன் 3இல். எனவே இன்றைக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகிறது. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்வார்கள். பணி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணி உயர்வில் இருந்த தாமதம் இப்பொழுது அகலும். 12இல் சனி இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். சுப விரயங்கள் உண்டு. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக அமையும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். இன்று சனிக்கிழமை, சனி பகவானையும் அனுமனையும் வணங்குவது நல்லது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு புது ஆதித்ய யோகம். புதன் பலம் நன்றாக இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாகவும் அரசு வழியில் நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். விழிப்புணர்ச்சி கொஞ்சம் தேவை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதோடு தெய்வ வழிபாடுகளிலும் ஆர்வம் காட்டினால் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுகின்ற நாள். உறவினர்கள் பகை அகலும், வசதி வாய்ப்புகள் பெருகும், குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உருவாகலாம், பயணங்கள் பலன் தருவதாக அமையும், புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் மாறும். இன்று இனிய நாள், நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும் நாள். அடுத்தவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு சிறப்பாக நடைபெறும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உத்தரவு கிடைக்கப் போகின்றது. உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்த விரிசல்கள் அகலும். அதே நேரத்தில் உங்களுக்கு 9இல் செவ்வாய் இருப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு, இடம்பூமி வாங்கும் யோகமும் உண்டு. கட்டிய வீடு பாதியில் இருக்கிறது என்ற கவலை அகலும் விதத்திலே அந்த காரியத்தை மீண்டும் தொடர்வீர்கள். பூர்வ புண்ணியத்தின் பலனாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருப்பதில் பிரிவு கொள்வதிலே பாகப்பிரிவினர்களில் இருந்த தடைகளும் இன்று அகலலாம். இன்று நல்ல நாள். மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு கை கொடுக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற நாள். சாதனைகள் நிகழ்ச்சி சரித்திரம் படைக்கப் போகின்றீர்கள். சூரிய பலம் நன்றாக இருக்கின்றது. எனவே பெற்றோர் வழியில் உங்களுக்கு பிரியம் கூடும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். மாமன் மைத்தூர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். 8இலே செவ்வாய் இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஒரு சில காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய நேரிடும் என்றாலும் காரியங்கள் முடிவில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், நல்ல நாள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. 7இலே செவ்வாய் இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பது மட்டுமல்ல, 5இலே சனி இருப்பதனாலே விருதுகளிலும் விழாக்களிலும் கலந்து கொண்டு விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கூட உங்களுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். சிறப்பு சலுகைகள் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள். குருவினுடைய பார்வை 2இல் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். வசதிகள் பெருகும். வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்று நிறைவேறலாம். குடும்பத்துடன் குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் மனதுகாரகன் சந்திரனோடு ராகு இருப்பதால் மனச்சஞ்சலங்கள் கூடும். இதை செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை அதிகரிக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை விலக்குவது நல்லது. என்ன இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெற இன்று சனிக்கிழமை என்பதால் அதிகாலையிலேயே ஆணைமுகனையும் அனுமனையும் வணங்குவது நல்லது. 2இல் சனி இருப்பதால் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். கட்டிட பணி மீண்டும் தொடரலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆதரவு கடன் வெட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கவலைகள் தீர புதியவர்கள் உங்களுக்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. விஐபிக்களின் சந்திப்பால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். 4ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். 6இல் கேது இருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் மேலதிகாரிகளின் விருப்புக்கு ஆளாக நேரிடும். திடீரென உங்களுக்கு மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல இடமாகவே உங்களுக்கு அமையலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஜென்மச்சனியின் ஆதிக்கமும் இருப்பதால் சனி பகவானை வணங்குவது நல்லது. சனி கவசம் பாடி சனியை வணங்குங்கள். சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.